சோல்ஜர்ஸ். நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுந்தர்சி அண்ணனையும் ராகவன் அண்ணனையும் வந்து கலாச்சிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேற கதையே கிடைக்காதையா, ஒரே அரண்மனையை வச்சோம், ஒரே காஞ்சனா வச்சோம், இந்த அளவுக்கு மில்க் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி தெரியுமா? இதை விட கொடூரமான மில்கிங் பண்றவங்க தான் வந்து ஹாலிவுட்காரருக்கு. குறிப்பா சொன்னா இவங்களாவது ஒரு பேய் படம் இருந்துச்சு தெரியுமா? இவங்க வந்து ஸ்லாஷர் அப்படின்னு ஜான் வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இவங்க பண்ணாத அநியாயமே கிடையாது, பண்ணாத இதுவே கிடையாது. அப்படி வந்து பணத்துக்காக மில்க் பண்ணி என்னெல்லாம் குடும்பம் பண்ணாங்க அப்படின்றதான் இந்த தெளிவா பார்க்க போறோம். பார்த்துருவோம். அது ஜிஎன்எஸ்ல வந்து கேம் பத்தி வீடியோ போட்டிருப்பேன். அதை பண்ணும் போது இந்த ஐடியா கிடைச்சது. இதை பத்தி கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க. கீழே வந்து ஹைப்னு ஆப்ஷன் இருக்கும், கமெண்ட் பாக்ஸ் பக்கத்துல கிளிக் பண்ணி ஹைப் பண்ணுங்க. ஓகே ஓகே, வாரத்துல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ ரிலேட்டிவ் கந்தசாமி. ஸ்லாஷர் ஃபிலிம்ஸ் பொதுவாக ஹாலிவுட்ல வந்து ஏகப்பட்ட ஜானர்ஸ் இருந்தாலுமே ஸ்லாஷர்ஸ் அப்படின்ட்டு சில ஃபேன் பேஸ் இருக்காங்க. பார்த்து வந்து ஆர்காசம் நேரத்தில் சில குரூப்கள் இருக்கின்றார்கள். அதாவது தப்பு சொல்ல, பட் உங்களை வந்து மொட்டடிக்கிறதுக்கிட்டே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. முதல்ல சொன்ன மாதிரி காஞ்சனா படம், முனி படம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதே நம்ம ஓட்டோம்னா எல்லாத்துலயும் ஒரே மாதிரி கதை, ஒரே மாதிரி பேய் வரும். அதே மாதிரி பேய்க்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். அது வந்து நல்ல பேயா இருக்கும். கெட்டவன் அழிக்கிறதுக்கு ஹீரோ வந்து வீட்டை வாடி கொடுக்குற மாதிரி இவர் வந்து பாடியை வந்து வாடி விட்டுருவார் இல்லையா? இதே மாதிரி தான் ஹாலிவுட் இது சேம் கான்செப்ட் வச்சு ஏகப்பட்ட படங்கள் இருக்கின்றன. படம் இல்ல, பிரான்சைஸ் இருக்கு. பிரான்சைஸ் முதல்ல சொன்னா ஹாலோவீன். முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு கிறுக்கு பிடிச்ச ஒரு சைக்கோ ஒருத்தர் தான். சின்ன வயசுல அவங்க அம்மாவே கொண்டுட்டான், வீட்டுல கொண்டுட்டாங்க. அப்புறம் பெரிய ஆனதுக்கு அப்புறம் பைத்தியாஸ் தப்பிச்சு வந்து மறுபடியும் குழப்பம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு தான் வந்து கதை ஆரம்பிச்சிருக்கும். பட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டருக்கு ஏகப்பட்ட படம் எடுத்துருப்பாங்க. இதுல என்னன்னா, அந்த கேரக்டர் என்ன பண்ணாலும் சாகாது. துப்பாயில சுடுவாங்க, சாக மாட்டான். வேலைக்கு விடுவாங்க, சாக மாட்டான். ஃபர்ஸ்ட் பாடல பாத்தீங்கன்னா துப்பாய சொல்லுவாங்க, சாய மாட்டான். கீழே விழுந்துருவான். கீழே விழுந்து செகண்ட் வீடு வந்துருவான். வீடு வந்தாலும் தெரியாது. இதே மாதிரிதான் ஃப்ரைடே 13 என்ன சொல்லிட்டா சொல்றது. ஃப்ரைடே 13 முதல்ல அந்த ரைட்டர் இந்த படத்தை எழுதும் போது அந்த ஜேசனை காட்டவே இல்லை. உண்மைதான், அந்த ஜேசனை காட்டவே இல்லை. கொலை படம் மட்டும் காட்டுவாங்க. அப்புறம் ஜேசன் அம்மா வேலை பார்க்குது அப்படின்னு வாங்க. கடைசிதான் ஜேசன் வந்து ஒரு புடம் தூக்கிட்டு போற மாதிரி காட்டுவாங்க. செகண்ட் படம் உருவம் கொடுத்துருப்பாங்க. அந்த கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொலைக்காரனா சீக்கிரமா மாத்தி இவங்க வந்து பண்ண அழிச்சாட்டியுமே கிடையாது. ரீசெண்டா அந்த கேம் கோசம் பண்ண தெரியுமா? எல்லா படத்தையும் உட்காந்து பார்த்துட்டு நொந்துட்டேன். அதாவது என்ன நொந்துட்டேன்னா, சில பேருக்கு வந்து ஜேசன் பிடிக்கும், ஜேசன் கேம் ஆடிப்பீங்க, அதனால ஜேசன் கேரக்டர் பிடிக்கும். பட் ஜேசன் வச்சு இவங்க பண்ண அழிச்சாட்டி இருக்கு தெரியுமா? அதுதான் ரொம்ப அநியாயம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவனை காட்ட மாட்டாங்க, ரெண்டாவது பார்ட்ல நல்ல போயிடும். என்ன ஆகும், இந்த பிரான்சைஸை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃப்ரைடே 13 ஃபைனல் சாப்டர் காமிச்சிருப்பாங்க. அதுல ஒரு சின்ன பையன் கையால செத்து போடுவான் ஜேசன். தலையில விட்டுருவான், ஓகேவா? வெட்டு கழுத்துல விட்டுருவான் ஜேசன். அதை காயானதுக்கு அப்புறம் 4வது படத்துல ஜேசன் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் படம் முடிஞ்சிச்சு, ஃபைனல் சாப்டர் முடிச்சிட்டாங்க. அதில் முடிச்சிருக்கலாமா? படம் ஓடிச்சு, எப்படி விடுவாங்க அப்படின்ட்டு ஃப்ரைடே 13 நியூ பிகினிங் இன்னொரு படம் எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல கல்யாண சுந்தரம் கல்யாணம் ஆகலைன்ற மாதிரி ஜேசன் படம். ஆனா ஜேசனே இல்ல, ஜேசனோட காப்பியோட ஒருத்தன் வந்திருக்கேன் அப்படின்ட்டு டுஸ்டிச்சு முடிச்சிருப்பாங்க. ஓகேப்பா, ஜேசன் செத்து போயிட்டான்ப்பா, அவ்வளவுதான்ப்பா, கதை முடிஞ்சிச்சுப்பா, இதுக்கப்புறம் அவ்வளவுதான்ப்பா, முடிச்சிருக்கலாம்ல. வாய்ப்பு இல்ல ராஜா. என்ன பண்ணாங்க, பார்ட் 6 அப்படின்ட்டு ஜேசன் லிவ்ஸ் அப்படின்னு படம் எடுத்தாங்க. இது கண்ணுடி தான். இதுல என்ன சொல்லிட்டா, படம் ஸ்டார்டிங்ல சம்பந்தம் இருக்கோ சம்பந்தம் இல்லையோ, படத்துல ஸ்டார்டிங்ல லூசு பழக என்ன பண்ணுவாங்க, ஜேசனோட பாடியை வந்து தூண்டி எடுப்பாங்க. எதுவும் கேட்டா அவன் மேல கோவம் அடங்கல, அவனை கொல்லணும் அப்படின்ட்டு. அதை ஒருத்தன் என்ன பண்ணுவான், அவனை கொல்றதுக்கோசரம் வந்து ஈட்டி ஏத்துல வந்து குத்துவான். யார? ஜேசனை கொல்றதுக்கு. அப்ப ஜேசனோட பாடி அழுகி போய் புழு புத்து போய் எலும்பு மட்டும் தான் கிடக்கும். யோசிச்சு பாருங்க. இப்போ நான் அவனுக்கு வந்து பெட்ரோல் குளத்துல பெட்ரோல் போவானுங்க. போகும்போது திடீர்னு இடி விழுமா, இடி விழுந்தவன ஜேசன் வந்து போனான். டேய், என்னடா இது, என்ன இப்படி நடக்கும், இது ஹவுஸ் இஸ் பாசிபிள்? ஒருத்தர் செத்து போயிட்டான்ப்பா, உடனே இப்போ அரை மணி நேரத்துல உடனே வந்துட்டோம்னா ஓகே, நான் எடுத்துப்பேன். செத்து பாடிக்கு டீகம்போஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி திரும்ப உயிர் வரும்? என்னடா இது? அதுவும் கட்டு மோஸ்டால பயங்கர ஸ்ட்ரென்த்தா திரும்பி வந்துடும்னா ஜேசன். பழகம் போல என்ன மற்ற பேரை கொலை பண்றது வெட்டுறது, வெட்டி முடிச்சானா படம் முடியுமோ தண்ணில் போட்டுருவாங்க. தலைவனை தண்ணில் ஊந்து அப்பயும் கலாக மாட்டான். அடுத்த பாட்டுல வருவான். அது 10வது இன்னொரு பாட்டு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இது 8வது பாட்டு. இது ஓகேவா? 8வது பாட்டுல காட்டுக்குள்ள இருந்த ஜேசனை சிட்டி கொண்டு வந்திருப்பாங்க. நீ மீன் பார்த்துருப்பீங்க தெரியுமா? 8வது பானை ஸ்ட்ரீட்ல வந்து பாட்டு 30 கேட்டு இருப்பானுங்க. அப்போ ஜேசன் வந்துட்டு இந்த ரேடியோ இட்டுக்கிற மாதிரி ஒரு கிளிப் பார்த்துருப்பீங்க தெரியுமா? அதான் இந்த படத்தை வந்ததுதான். இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த படம் ஓடாம போயிடுச்சு, நெக்கிரி போயிடுச்சு. எப்பாடி இதெல்லாம் முடிச்சிருவாங்கடா அப்படின்ட்டு பிரான்சைஸ் கும்பிடு போடுவாங்கன்னு பார்த்தா அதான் இல்ல. இதுலயே அவனை வந்து ஒரு கெமிக்கல் ஊத்து காலி பண்ணிடுவாங்க. இவன் எப்படி திரும்ப வந்தான் அப்படின்றதுக்கு பெரிய கதையா அது இருக்காது. 9வது பாட்டுல ஜேசன் கோஸ் ஹெல் அப்படின்னு இருப்பாங்க. அதாவது ஜேசன் பாடியில இதுவாயிடும், மொத்தம் காலி ஆயிடுவான்.
அவனுடைய வெறும் அந்த வெடிஞ்சு போன டெட் பாடி மட்டும் தான் இருக்கும். இதை என்ன பண்ணிருப்பாங்க, ஜேஸ் செத்துட்டான் ஆனா ஆவி வந்து இன்னொருத்த மேல போயிருச்சுன்ட்டு ஒரு விட்டுருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் கேட்கவே கடுப்பாங்க. டேய் அவனை விட்டுருடா, ஏன்னாடி பண்றீங்க? ஒரே ஆளு தாங்க கடைக்கு நான் தான் சப்ளை எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு சுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆமாங்க, சக்திமான் தோத்துருவாரு. அவங்க மொத்தம் என்ன தெரியுதுன்னா, இந்த ப்ரொடியூசர்லாம் வந்து சீரியஸ்ஸா பார்க்கும்பொழுது ஒரு பால் கலக்கிற மாலா பார்க்கறாங்க, அது மில்கிங் பண்றதுக்கு போட்டு எவ்வளவு மில்க் பண்ண முடியாது மில்க் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த படம் தான் ஃபைனலு அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த படமும் ஃபைனல் கிடையாது. முதல்ல ஜேசனுக்கு வந்து அம்மா மட்டும்தான் அப்படின்னாங்க. ஜேசனே காட்டல, ஓகேவா? அப்புறம் வந்து ஜேசனுக்கு இந்த மாதிரி காமிச்சாங்க. அவர் ஜேசன் என்ன கொள்ளலாம் சாக மாட்டாங்க காமிச்சாங்க. அப்புறம் ஜேசனுக்கு கொல்லணும்னா ரத்த சொந்தம் அவனுக்கு குத்தணும், அப்பதான் சாகும் அப்படின்னாங்க. ஜேசனுக்கு இப்படி ஆகுது குடும்பம் எல்லாம் கேட்டா இல்ல ஒருத்தர் இருக்காரு பூதா சொன்னாங்க. அப்புறம் அவன் வந்து கட்சியில குத்துறவன ஹெல்லுக்கு போயிட்டான் அப்படின்னு வாங்க. அதுவும் அப்படின்னா அவன் பாடி செத்து போயிருக்க இடம் திடீர்னு படம் கிளைமேக்ஸ் இல்ல திரும்ப பழைய போல திரும்பி வந்திருப்பான் எப்படின்னா தெரியாது. அவன் இன்னும் திருந்தலமாமா. சரி ஓகே, அதை முடிச்சாங்கன்னு பார்த்தா ஜேசன் எக்ஸ்ன்ற பேர்ல ஜேசனை ஸ்பேஸ் கூட்டுட்டானுங்க. நிஜமாதான் புல்வெளி இருந்தாலும் விண்வெளிக்கு போயிட்டான். பாத்தீங்களா எந்த அளவுக்கு கடவுள் கடந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு பிரான்சைஸ் தான் வந்து இந்த ஃப்ரெடி அப்படின்னு கேரக்டர் வச்சு பிரான்சைஸ் இருக்கும். நைட் மேர் எலிஸ்டிக் அது ஒரு படம். அதுல வந்து ஒரு கேரக்டர் தான் இந்த ஃப்ரெடின்ற கேரக்டர். அந்த கேரக்டர் இவனுக்கும் ஒரு சண்டை அப்படின்னு போகும். அதுல ஒரு குரூப் இருக்கும். ஜேசன் ஒரு கொலகாரன், எல்லாரையும் பார்த்து கொல்றது மட்டும் தான் வேலையை, எதுவுமே அவனுக்கு இருக்காது, எந்த ஒரு நோக்கமே இருக்காது. ராட்சசன்ல வர வில்லனுக்கூட ஒரு நோக்கம் இருக்கும், இவனுக்கு எந்த நோக்கமே இருக்காது, யாரும் கொல்றது மட்டும் தான் நோக்கமே. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் என்ன பண்ணிருப்பாங்க, ஃப்ரெடி கெட்டவன் கொலை பண்றது ஜேசன் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கிறுக்குத்தரமான குரூப் சுத்திட்டு இருக்கோம் அந்த படத்துல. எல்லாரும் இந்த படத்துக்கு வந்திருக்கீங்க. இத வேற ஃப்ரெடியை கொலை பண்ற ஹெல்ப் பண்றன்னு போயிட்டு படம் முடியும் பொழுது ஃப்ரெடி செத்து போயிட்டான், விஜய் செத்து போயிட்டான்னு வச்சு படத்தை முடிச்சிருவாங்க. எப்பாடே முடிஞ்சதுன்னு பார்த்தா திரும்ப ரெண்டு பேரும் ஆத்துல இருந்து வருவானுங்க, அடுத்தப்பா லீடு விட்டுருப்பானுங்க. டேய் பக்கத்துல அருவாளை இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். என்னடா இது, ஒரு கொலகாரன வாழ வைக்கிறது யார் தெரியுமா? இந்த ப்ரொடியூசர் தான். இதோட காசை சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்றானுங்க. யாரா இவனுங்க எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? இதே மாதிரி தான் ஏலியன் பிரான்சைஸும் கிட்ட பாத்தீங்கன்னா ஏலியன் 3லயே கதை ஓவர். பட் காசு சம்பதுக்கோசரம் ஏலியன் ரிசெக்ஷன் அப்படின்னு 4வது பார்ட் எடுத்து இதுல வந்து ஒரே செத்து போயிட்டாருங்க, வந்து குளோனுங்க அப்படின்ட்டு அந்த மெயின் கேரக்டர் குளோன் காமிச்சு 4வது படம் எடுத்திருப்பாங்க. 4வது படம் அதுலயே படம் கதை ஓவர். அதை பத்தி கதை கிடையாது, கதையுமே ஓவர். பட் இந்த பிரான்சைஸ் சும்மா விடக்கூடாது, எப்படியாவது காசு சம்பாதிக்கோசரம் என்ன பண்ணாங்க, ஏலியன் மெயின் கதை தெரியுமா அந்த கதையை தொடராம ஏலியன் முன் கதைகள் முன் ஸ்டோரி அப்படின்ட்டு ஏழு படம் ஆரம்பிச்சாங்க. 1997 வந்த ஏழு செஷன் கதைக்கு அப்புறம் இவங்க எடுத்த 7 மேக்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு பின்னாடி கதை கிடையாது, எல்லாம் முன் கதை தான். பிரம்மோதேச பார்த்தாங்க, படம் நல்லா சூப்பரா போயிட்டு இருந்துச்சு, அழகா போயிட்டு இருந்துச்சு. கடைசியில வந்து 7 கடைசி கொடுத்து இது 7 கதைக்கு முன் கதையும் அதுதான் சொல்லியிருப்பாங்க. சரி பிரம்மோதேச கதை கொண்டு போயிருந்தா கிடையாது, அதை கட் பண்ணிட்டு ஏலியன் கடவுள் அப்படி எடுத்திருப்பாங்க. ரோமலோஸும் அதேதான், ரோமலோஸும் முன் கதை தான். இப்படிதான் இவங்க வந்து கல்லா கட்டுறது. இதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ஒரு உங்களுக்கு வந்து கிராஸ் ஓவர்ல காசு சம்பாதிக்கலாம். என்னன்னா ஒரு சீரியல் கில்லர் இதே மாதிரி ஒரு சீரியல் கில்லர் கொலை பண்றேன் கொலை பண்றேன், ரெண்டு பேருக்கு வந்து விஷயம் சண்டை விடுவாங்க. இப்படிதான் வந்து ஏலியன் ஸ்பிரிட்ன்ற படம். இந்த ஏலியன் ஸ்பிரிட்ருக்கு சண்டை கதை பாத்தீங்கன்னா இது எந்த யூனிவர்ஸ்லயும் வராது, இது ஒரு தனி யூனிவர்ஸா போயிட்டு இருக்கோம். ப்ரோ இது எப்படி பண்றீங்க, கதையெல்லாம் கதைறாங்க அப்படின்னா ஒரே காரணம் கல்லா கட்டுறது மட்டும்தான். இந்த ரைட்டர் கதை தெரியுமா, அந்த ஆளுக்கு இதுக்கு பாட்டுட்டு இஷ்டமே இல்லையாமா. ஆனா தலைவன் அடுத்த படம் ரைட்டிங்குமே வரல, இவனுக்கு வந்து காசு சம்பாடுன்ட்டு எடுத்து ஏகப்பட்ட புகையற்ற எடுத்துட்டு கதையே மாத்திரானுங்க. இதே மாதிரி கதை ஆரம்பிக்கும் போது அந்த பிரான்ஸோட நோக்கம்ன்றது வேற மாதிரி இருக்கும், ஓகேவா? அது கதை ஆன்கோயிங்ல வந்து அந்த கதையை வேற மாதிரி இருக்கும். ஏலியன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹியூமன்ஸ் தனி கிரேச்சர்ஸ், ஏலியன்ஸ் தனி கிரேச்சர்ஸ். அதாவது இப்போ ஏலியன் ஜீரோமாஃப் வேற கிரேச்சர்ஸ், அது வேற ஏதோ பிளான்ல ஏதோ ஒரு உயிரினம், அதாவது பேரு ஏலியன். என்னாச்சு கதையை மாத்துறான் அதை மாத்திரம் எதை பண்றான்ட்டு. ஏலியன்ஸ் உருவாக்குனதும் வந்து ஒரே கிரியேட்டர் தான், ஹியூமன்ஸ் உருவாக்குறதும் ஒரே கிரியேட்டர் தான், எல்லாமே இன்ஜினியர்ஸா உருவாக்குனாங்க. அவங்க தான் கடவுள் அப்படின்ற மாதிரி அப்படி கதை கொண்டு போயிட்டாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு, அது குறை சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. அது பார்க்க வித்தியாசம் புல்லரிப்பா இருக்கும், பயங்கரமா இருக்கும், ஓகேவா? பட் இதே ஒருத்தர் இருக்கான், அவன் தான் டெக்சாஸ் செயின்ஸா பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு லோ பட்ஜெட் ஒரு படம், ஓகே, இந்தி படமா வச்சுங்களேன். அந்த படமே வந்து உண்மை கதை தழுவி எடுக்கப்பட்டது, உண்மை சம்பவம்ட்டு ஊட்டி தான் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. படம் பயங்கர கல்லா கட்டுச்சு. கதை ஆரம்பிக்கும் போது செயின்ஸா வச்சுக்கிட்டு லெதர் ஃபேஸ் ஒருத்தர் இருப்பான், அவனை வந்து ஒரு ஃபீமேல் மாதிரி ஒரு பெண் தன்மை கொண்டவன தான் காமிச்சிருப்பாங்க, அம்மாஞ்சி மாதிரி அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அவன் தான் வந்து இந்த மாதிரி ஒரு லேடிஸ் வீடு கிளீன் பண்றது, எதாவது சொன்னா செய்யறது, முக்கியமா அவங்க செத்து போன தோல் எடுத்து உண்மையை வச்சுக்கிட்டு 50
பேசிட்டு இருப்பாங்க வாயில. அந்த பண்ணிருப்பான் அந்த கேரக்டரை அதுக்கு அடுத்து வந்த படங்கள்ல அப்படியே மாத்திருப்பாங்க. பேசணும்னா ஃபர்ஸ்ட் படத்துல இந்த செயின்ஸா குடும்பம் ஒரு கேனிபல் குடும்பம் இருக்கு, அங்க ஒருத்தர் மாறிட்டாங்க, ஒரு பெண் தப்பிச்சு வந்தான். செகண்ட் பார்ட்ல அதே மாதிரி கேனிபல் குடும்பம் இது பண்ண பார்க்கும், வேற ஒரு பொண்ணை கூட்டுற பார்க்கும். அந்த பொண்ணு வந்து இவங்க மொத்த பேரையும் காலி பண்ணிட்டு இருப்பா. அதோட கதை இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, அந்த படம் ஹிட் ஆகி போச்சுன்னு கோசரம் நியூ ஜென்ரேஷன், நியூ பிளட், அப்புறம் செக்ஸா 3D, அப்புறம் பிகினிங் அப்படின்ட்டு முன் கதை சொல்றேன், இதை சொல்றேன், லெதர் ஃபேஸ் அப்படின்ட்டு அந்த ஒரு படத்தை வச்சு எவ்வளோ வந்து கல்லா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு படத்திருக்கானுங்க ஹாலிவுட்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாஷர் படங்கள் வந்து பல படங்கள் நிற்கிறன, அதாவது லாஜிக்கே இருக்க மாட்டேங்குது. படத்தை காதல் இருக்கும் இல்லைங்க, ஹீரோ இந்த மெயின் கேரக்டரை உள்ள விட்டுருவோம், அவன் வந்து வரலாம் கொலை பண்ணுவான், ரத்தம் தெரியணும், வித்தியாசமா கொலை பண்ணணும், இவ்வளவுதான் கதை. இதை மட்டும் வச்சுட்டு தான் கலை கட்டிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்லாஷர் படம் எல்லாம் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்லாஷர் படம் எது? உங்களே தனியா பார்க்கும்போது ஓகே, நேரத்தை ஒட்டுக்கா பார்த்தா என்ன மாதிரி ஒரு தலைவலியை உண்டாக்கும் அப்படின்றத கவனம் பண்ணிட்டு போங்க. நல்லா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரான்ச்சைஸ், பிரான்ச்சைஸ் எல்லாம் பார்த்துட்டு டன் 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 அப்படின்ட்டு ஒட்டுக்காப்பா என்ஜாய் பண்றதுண்டா. இந்த ஸ்லாஷர் படம் மொத்தம் பார்த்துட்டு தலைவலி உட்கார வச்சுடா. இது உண்மைதாங்க, ஈஸியா வில்லனை கொல்ல முடியும், ஆனா கொல்லாம இம்மான்னு அடுத்த தடவை கொண்டு வந்தே இருப்பாங்க. ஓகே, இதை பத்தி வேணா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்து ஸ்லாஷர் படம் எது, அது காண்டான படம் எது, பிடிச்ச படம் எது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. லென்த் ஆகி போச்சு, காண்டா போகுது, முடிச்சுக்க. அப்புறம் கீழே ஹைப் பட்டன் இருக்கும், ஹைப் எதிரும் சோல்ஜர்ஸ். ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சோதந்திக்கிறேன். பட்டன் பாய்.